ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யாரெல்லாம் உங்களோட பர்த்டே அப்புறம் ஆனிவர்சரி கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த நிஷா சார்பாக ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. யாரெல்லாம் இந்த எஸ்எஸ் ஷைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களால் பார்க்க முடியும். கமெண்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், அப்புறமா நன்றி. ஹலோ விஜய். ஹலோ, யாரு? என்ன தெரியாத மாதிரி பேசுகிறாங்க? நான் தானா? யாரு நான் தான்ற பேரில் எனக்கு யாரும் தெரியாதே. விஜய், நான் தான் நிஷா. ஓ, நிஷாவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் இப்போ பரவாயில்லையா? விஜய், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் நிஷா. என்ன விஷயமா வந்திருந்தீங்க? சும்மா தானா? சரி சரி. ஆமாம், நீங்கள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நானும் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியா, சரி சரி. எதனா என்கிட்ட சொல்கிறது இருக்குதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. உங்களுக்கு என்கிட்ட சொல்கிறது எதனா இருக்குதா? எனக்கு கூட எதுவும் இல்லை. சரி, அப்போ ஃபோனை வச்சிடுறேன். சரி, நானும் வச்சிடுறேன். சே, என்ன இந்த விஜய் என்னை வேணுன்ட்டு வம்பழுக்கிறானா? அவனுக்கு என்ன தெரியாதா நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு? அவன் தானே என்னை ஃபஸ்ட்டு விரும்புந்து. ஒரு வார்த்தை நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லவே மாட்டேன்றான். அவனே சொல்லாதப்போ நான் எதுக்கு சொல்லணும்? அவன் எப்போ சொல்கிறானோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நானாக போய் சொல்லவே மாட்டேன், அவனே வந்து சொல்லட்டும். நான் எதிர்பார்த்த மாதிரியே நிஷா கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு இருக்க மாதிரி தெரியுது. அவள் எதுக்கு ஃபோன் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாது. என்னை எப்படி அழிய விட்டா அவளும் கொஞ்சம் அழியட்டும். என்னோட கஷ்டம் என்னன்னு அவளுக்கும் புரியட்டும். அப்போ தான் புத்தி வரும். ஸோ ஸ்வீட். பார்க்க பாவமாக இருக்குது. இருக்கட்டும், பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே அவளை சுத்த விடுவோம். அவளா வந்து விஜய் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிற வரைக்கும் நான் ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன். அவளே வந்து சொல்லணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இங்கே பாரு, இதோட ஒழுங்காக அடக்கமாக இருந்துக்கோ. இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போயினே இரு. நீ ஊட்டம் விடுப்பா. மீனா என்ன தெரிஞ்சா செஞ்சா, தெரியாம தானே செஞ்சா. அப்பா, உங்களுக்கு இவளை பற்றி தெரியாதுப்பா. யாரன்னா ஒருத்தர் நல்லா இருந்தா இவளுக்கு பிடிக்காது. யார் குடும்பத்துக்கு எடுக்க ஓடனியோ அதுக்கு தான் கடவுளாக பார்த்து உனக்கு நல்லா தண்டனை கொடுத்துருக்கிறது. இன்னொரு முறை எதுலையானா மாட்டிக்கின்னு முழிச்ச நான் வந்து காப்பாற்றவே மாட்டேன் சொல்லிட்டேன். பொட்டியெல்லாம் கட்டின்னு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயினே இரு. அப்பா, நீங்களும் அவ்வளோதான். இதில் தலையே இடாதீங்க. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து எனக்கு இவகிட்ட போராடுறதே வேலையாக இருக்குது. ஒரு நாளும் நிம்மதி இல்லை. வேலை மேலே தான் அவ்வளோ டென்ஷன். வீட்டுக்கு வந்து நிம்மதியாக உக்காரலான்னே இல்லை. டெய்லி எதனா ஒரு போராட்டம். இங்கே பாரு மீனா, உனக்கு இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு முறை இந்த மாதிரி எதனா நடந்துச்சு நான் கண்டிப்பாக உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். வாங்கப்போ போகலாம் வெளியே. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கொஞ்சம் செய்யணும் இல்லப்பா. யாரன்னா ஒரு வேலைக்காரர் இருந்தா அரேஞ்ச் பண்ணுப்பா. அவளுக்கு என்ன வேணுமோ அவளே செஞ்சுக்கிட்டோம். நம்ம இவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் கொழுப்பு ஜாஸ்தியாகும். நடுங்க. பாவம்பா. அப்பா, நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேளுங்க. நடுங்க போகலாம். சே, இவன்லாம் ஒரு மனுஷனா? இவனுக்கு என்னன்னு கல்யாணம் பண்ண நான்? இவ்வளோ மோசமானவனா இருக்கிறான். ஒரு பொண்டாட்டி நாய் கடிச்சு இப்படி படுத்துன்னு இருக்கேன். எதனா கொஞ்சமான அக்கறையா பாசமா பேசுறானா? இவனை போய் நான் கல்யாணம் பண்ணனே என்னதான் சொல்லணும்? என்னவோ நல்ல வசதியா இருக்கிறாங்கன்னு ஓகே சொன்னேன். இங்க வந்து பார்த்தா நான் எதிர்பார்த்த வசதி ஒண்ணுமே இல்லை. இதுக்கு எங்க வீட்லயே நான் நல்லா ராணி மாதிரி இருந்திருக்கலாம். என்ன நாய் கடிச்சிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? எப்படி இருந்தாலும் சரி, அந்த நிஷாவை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ சொத்துல பாதியை நான் வாங்காம விட மாட்டேன். நான் எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தா இவன் புது கதையாக என்னையே டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறான். இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இவன் என்ன டைவர்ஸ் பண்ணுறானா? இவன் மூஞ்சிக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணனே பார்க்க போனால் நான் தான் டைவர்ஸ் பண்ணணும். இருடா, எனக்கு மட்டும் அந்த நிஷாவோட சொத்து வரட்டும். ஃபஸ்ட்டு நான் தான் உன்னை டைவர்ஸ் பண்ணுறது. என்ன பண்ணலாம்? அந்த நிஷாவே திட்டி விட்டுட்டா. இனி யார்கிட்ட போய் இதை பற்றி பேசுறது? பேசாமல் அண்ணன்கிட்டே போய் பேசிடலாமா? இதுதான் கரெக்டான ஐடியா. அண்ணன்கிட்டயே போய் இதை பற்றி என்ன ஏதுன்னு பேசணும். அம்மா, கால் நோவுதே. அந்த பாலா போன நாய் என் காலை நல்லா கடிச்சு வச்சிருச்சே. நாய் கடிச்சாலும் சரி, பேய் கடிச்சாலும் சரி,
இந்த நிஷாவை நான் விடுறதா இல்லை. அவ சொத்தை வாங்குற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். விஜய், எவ்வளவு தூரத்துல இருக்குது உன் லவ்? இன்னைக்கு தான் நான் போய் என் ஃப்ரெண்டை மீட் பண்றது. என்னைக்கு நான் பொண்ணு கேட்கறது? இருங்க இருங்கப்பா, ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்? கொஷின் கேட்கறது கூட ஒரேடி இவ்வளோ கொஷின் கேட்குறீங்க. ஒரு கொஷனாக கேளுங்க. சரி, என்னைக்கு நான் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கறது? என்னைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணை போய் பொண்ணு கேட்கறது? இதுக்கெல்லாம் டைம் இருக்குப்பா. நீ சொல்றதுக்குள்ளயோ எனக்கு வயசே ஆயிடும் போல தெரியுது. ஏன்பா இப்படி புழுகுறீங்க? இவ்வளோ பெரிய பையன் இருக்கேன், உங்களுக்கு வயசாகாமையா இருக்கும்? அதுக்கு இல்லப்பா, அப்புறம் வேற எதுக்கு? காலகாலத்துல பேரனையோ பேத்தியோ நான் பார்க்கணும்ல. அதெல்லாம் கவலையே படாதீங்கப்பா, கண்டிப்பாக பார்க்குவீங்க. நான் அந்த நிஷா என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன்ப்பா. இப்போதான் அவன் மனசில் அப்படியே ஓரமாக எட்டி பார்க்குறேன். இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். நீ என்னைக்கு முழுசா எட்டி பார்த்து அந்த நிஷா பொண்ணு என்னைக்கு உனக்கு ஓகே சொல்லி நீ என்னைக்கு அவளுக்கு ஓகே சொல்லி இதெல்லாம் நடக்கிற கதையப்பா. இதெல்லாம் நடக்கிற கதையப்பா. நம்மளே ஈஸியா போய் பொண்ணு கேட்டு என் செல்வம் என்ன தரமாட்டேன்னா சொல்லுவான். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நோ நோ, இந்த அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் வைக்கணும்னா நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னா, அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அவளா என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் நாங்கள் வாழப்போகிற வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. சரி சரி, அட்லீஸ்ட் நான் என் ஃப்ரெண்டானா பார்க்கலாமா வேண்டாவா? அது தாராளமாக பார்க்கலாம். போகிறதா இருந்தால் இன்னைக்கு கூட போய் பாருங்க. சரிப்பா, அப்பனா இன்னைக்கு நான் செல்வம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போங்க, ஆனால் எங்கள் விஷயத்தை பற்றி ஒன்றும் பேசக்கூடாது. சரிப்பா, நான் எதுவும் பேசல. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலாம். அவன் என்ன சொல்கிறான், என் மேலே கோவமாக இருக்கானா இல்லை நார்மலாக இருக்கிறானான்னு பார்க்கலாம். ஹலோ அண்ணா, எப்படி இருக்க அண்ணா? நான் நல்லா இருக்கேன் மீனா, நீ எப்படி இருக்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா இப்போ? அண்ணா பரவாயில்ல. ஆனால் யாரும் தான் வீட்டிலேருந்து வந்து பார்க்கல பாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. சரிம்மா, டைம் கிடைக்கிறப்போ நான் வரேன். இங்கே எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க தெரியுமா என்ன? நீங்கள்லாம் வந்து பார்த்துன்னு போயிருந்தா தானே எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இப்போ கூட உனக்கு உன்னோட கெத்து தான் பிரச்சனையா? அதுக்கு இல்லைண்ணே, இங்கே எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? அங்கே இருக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியுமா? உன் மாமனார் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. மாமனார் கண்டுக்க மாட்டாரு, என் வீட்டுக்கார் கூட அவ கண்டுக்க மாட்டாங்க. உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் அம்மாவே வரலன்னு சொல்கிறாரு. நான் என்னன்னு சொல்லட்டும்? சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத மீனா. அந்த மாதிரி பேர் வாங்கி வச்சுருக்கிற நீ எல்லார்கிட்டையும். நான் என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் தப்பாக தான் படுது. நீ என்ன சொன்னாலும் இல்லை, நீ என்ன செஞ்சாலும் அந்த மாதிரி தான் முடியுது மீனா. பாரு, இப்போ கூட நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நான் சமாதானமாக பேசின்னு இருக்கேன். நீ என் தங்கச்சி ஆயிட்டதால சைலண்டாக இருக்கேன். இதே வேறு யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா நடக்கிற கதையே வேறு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பேசின்னு இருக்க? நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவும் பண்ணி நாய்க்கடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ நான் நல்லா இல்லைன்னு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா? நீ வந்து சொல்லணுமாண்ணே? உன்னை பார்த்தாலே தெரியாதா எவ்வளவு கஷ்டப்படுற? எல்லாம் இவங்களை கட்டின்னுக்கிறதுனால தானே. இதே நீ ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருந்திருக்காதல்ல. எனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் சரியில்லை, உனக்கு பார்த்த பொண்ணும் சரியில்லை. இங்கே பாரு, உனக்கு பார்த்த மாப்பிள்ளையும் தங்கமான மாப்பிள்ளை, எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணும் தங்கமான பொண்ணு தான். நீ நினைக்கிறதுல நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நீ ஏன் காசுக்கு கொடுக்குற மதிப்பை மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற? மனுஷங்களா? காசு இருந்தால் தான் நான் மனுஷங்களே தேடி வருவாங்க. இது உனக்கு தெரிய மாட்டேந்தே. அது உன்ன மாதிரி ஆளுங்க மீனா. நீ லைஃப்னா வெறும் பணம் மட்டும்தான் லைஃப்னு நினைச்சுன்னு இருக்க. அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அன்பு, பாசம், பொறுமை, இதெல்லாமே பணத்தை விட முக்கியம் தெரியுமா? இதுல எதனா ஒன்னா உன்கிட்ட இருக்கா? நீ ஒரு நாளனா பாசமா மாப்பிள்ளை கிட்ட நடந்திருக்கியா? அன்பா இருந்திருக்கியா அவர்கிட்ட? அவர் என்கிட்ட இருந்திருக்காரா ஃபர்ஸ்ட்? இங்க பாருமா மீனா, பொறுமையா நடந்துக்கோ, எல்லாமே நல்லதா நடக்கும். நான் தான்ற எண்ணத்தை எடுத்து போடு. பணம் தான் முக்கியன்றதையும் எடுத்து போடு. இதெல்லாம் தப்பான விஷயம். சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இவ்வளோ சொல்லியும் நீ அங்கேயே வந்து நிக்கிறன்னா உன்ன மாதிரி ஆளெல்லாம் என்னால திருத்த முடியாது. நீ திருத்துற அளவுக்கு நான் மோசமானவ இல்லைண்ணே. நான் சொல்றது கரெக்டுன்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கத்தான் போறீங்க. இதையும் கேட்டுக்கோ, நாங்க எல்லாரும் சொல்றது கரெக்டுன்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் புரிஞ்சுக்க தான் போவ. பணம் பணம்னு பணத்தை பின்னாடியே போனேனா திரும்பி பார்த்தாக்கா ஒரு சொந்தக்கார் கூட இருக்க மாட்டாங்க. அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ வேறண்ணே, நான் பணக்காரி ஆயிட்டேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சொந்தக்காரெல்லாம் நாய் மாதிரி வாலாட்டின்னு வருவாங்க. இது உனக்கு தெரியல.
சரிம்மா, நீ பணக்காரியா ஆவு, யார் யாரெல்லாம் நாய் மாதிரி வாலாட்டின்னு வராங்கன்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், எங்க லைஃப்ல நீ தலையிடாத. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். சரி அண்ணா, உங்கள் லைஃப்பில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, இனி நான் எதுக்கும் உங்கள் லைஃப்பில் தலையிட போகிறேன். என் வேலை என்னவோ அதை பார்த்துன்னு போயினே இருக்குவேன். நீங்கள் யாரும் என் வழியில் குறுக்க வராதீங்க. ச்சே, இவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் பார். என்ன சொல்லணும், ஏக்கேடானா கெட்டு போட்டோம். ஆனால் எனக்கு பணத்தை வர வழியை நான் விடவே மாட்டேன்.